சென்னையில் நாளை நடைபெற இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் வாகன பேரணிக்கு 20 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் மோடி நாளை தமிழ்நாடு வர இருக்கிறார். தமிழ்நாடு பயணத்தில் முதல் நிகழ்ச்சியாக சென்னை தியாகராய நகர்ல சவுந்தரபாண்டியன் பஜார் என்று சொல்லப்படுகிற பாண்டி பஜார்ல ஒரு ரோட் ஷோ நடக்க இருக்கிறது. இந்த ரோட் ஷோவில் கிட்டத்தட்ட 20,000 பேர் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமாக இந்த ரோட் ஷோவுக்காக நிறைய போக்குவரத்து மாற்றங்கள், விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதுல கூடுதலாக சில நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கிறோம். மிக முக்கியமா வாகன பேரணி செல்லக்கூடிய அந்த வழியில பிளக்ஸ் பேனர்கள், கட் அவுட்டுகள் எதுவும் வைக்க கூடாது, அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக ஆர்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அலங்கார வளைவுகள் எதுவுமே அமைக்க கூடாது அப்படிங்கிறதையும் கட்டுப்பாடுகளாக சொல்லி இருக்கிறாங்க. வாகன பேரணியை தாண்டி வேற எந்த விதமான கலை நிகழ்ச்சிகள் மாதிரியான எந்த நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமா வாகன பேரணியின் போது பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது. பிரதமரை வரவேற்கும் விதமாகவோ அல்லது வாகன பேரணி செல்லக்கூடிய அந்த சாலைகளில் பட்டாசு வெடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான நிபந்தனை. அதே நேரத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக எந்த விதமான முழக்கங்களையும் அங்கு இடம்பெற செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் கூட நிபந்தனை பட்டியலில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி மரக்கட்டைகள் மாதிரியான கடினமான கைப்பிடிகள் கூடிய பிளக்கார்ட்ஸ், அதாவது பிரதமருக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்கள், கட்சி தொண்டர்கள் கையில ஏந்தக்கூடிய அந்த பிளக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது மரக்கட்டைகள் போன்ற கடினமான பொருட்களை கொண்டு அங்கு பொதுமக்கள் கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான நிபந்தனையாக சொல்றாங்க. மோரோவர் அங்க எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற பொருட்களினுடைய பட்டியலில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா பைகள், வாட்டர் பாட்டில், எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் எதையுமே அந்த ரோட் ஷோவுக்கு எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறத ரொம்ப கட்டாயமான நிபந்தனையாக சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ரோட் ஷோ தொடங்கும் இடம் தொடங்கி முடிகிற இடம் வரைக்குமாக இரும்பாலான அந்த தடுப்புகள், பேரிகார்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டீல் பேரிகார்ட்ஸ் தான் அமைக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கட்டாயமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பா வாகன பேரணியை தாண்டி வேறு எந்த நிகழ்ச்சிகளும், அங்கு சந்திப்பு நிகழ்ச்சிகளோ அல்லது மாணவர்கள் நடனம் ஆடுவது அந்த மாதிரியான எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அங்கு அனுமதி இல்லை அப்படிங்கறத ரொம்ப குறிப்பாக இந்த நிபந்தனைகள்ல சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கு. மிக குறிப்பா சென்னையினுடைய ஒரு பிரதானமான ஒரு வணிக இடமாக தியாகராய நகர் பார்க்கப்படுகிறது. இந்த சவுந்தரபாண்டியன் பஜார் என்று சொல்லக்கூடிய பாண்டி பஜார்ல நாளைக்கு நடக்கக்கூடிய பிரதமரின் வாகன பேரணிக்கு இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு.